ஒரு ஆட்டுக்குட்டி தன்னோட அம்மா கூட மலையில நடந்து போயிட்டு இருக்கும்போது சும்மா இல்லாம சேட்டை பண்ணிட்டே வருது. அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொன்னாலும் அது கேட்க மாட்டேங்குது. அப்படியே அந்த மலைக்கு கீழே பார்த்தா ஒரு பூதம் டீ போட்டுட்டு இருக்கு. அந்த பூதம் தனிமையில வாழ்ந்து வர்றதால பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி அவங்களுக்கும் ஒரு கப் டீ வைக்குது. அந்த ஆட்டுக்குட்டி ஓவரா சேட்டை பண்ணதால கயிறு அருந்து மலையில இருந்து சறுக்கிக்கிட்டே வந்து பூதத்தோட வீட்டுல விழுந்துடுது. அப்ப அந்த பூதத்தோட கையில இருந்து டீ கப் உடைஞ்சதால டென்ஷன் ஆகி அந்த பூதம் ஆட்டை சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு பாத்திரத்துல போடுது. அப்பவும் அந்த குட்டி சும்மா இல்லாம நகர்ந்துகிட்டே போய் அங்க இருந்து பிளேட் எல்லாத்தையும் உடைச்சு விட்டுடுது. இதனால டென்ஷனான பூதம் குட்டியை மறுபடியும் ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி அடுப்புக்குள்ள வச்சிருது. அப்பவும் அந்த குட்டி சும்மா இல்லாம சிம்னே வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்ணுது. ஆனா வெயிட் தாங்க முடியாம சிம்னே உடைஞ்சு கரெக்டா பூதத்தோட காலிலே வந்து விழுந்துடுது. இதனால கடுப்பான பூதம் அந்த ஆட்டுக்குட்டியை வெட்ட போகுது. அப்போ சிம்னே விழுந்ததால ஒரு இடம் கிராக் ஆகி இருக்கும். அது அப்படியே உடைஞ்சு கீழே இருக்க கப்பு மேல விழ வருது. அதனால அந்த பூதம் ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு அந்த கப்புங்களை எடுக்க போயிடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி மேல பார்த்தா அந்த அம்மா ஆடு குட்டியோட காப்பாத்த கீழே வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த கப்புங்க எல்லாத்தையும் பூதம் எடுத்துட்டு போய் சேஃபா ஒரு பாக்ஸ்ல வைக்கிறத பார்த்த ஆட்டுக்குட்டி பூதத்துக்கு கப்பும் பிளேட்டும் ரொம்ப பிடிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பரன் மேல ஏறி ஒவ்வொரு பிளேட்டா தள்ளி விட்டு உடைக்க ஆரம்பிக்குது. இதனால பூதம் ரொம்ப டென்ஷன் ஆகி ஏணி வழியா மேல ஏறி குட்டியை பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அந்த குட்டி ஓடி போய் பரன்ல இருந்த மர பாக்ஸ் தள்ளி விட்டுடுது. அது கீழே விழுந்து வீட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஓட்டையே உருவாகிடுது. ஃபைனலா அந்த குட்டி பூதத்துக்கு ரொம்ப பிடிச்ச கப்பங்கள்லாம் இருக்க ஒரு பாக்ஸ் மேல ஏறி நிக்குது. அப்போ அந்த பூதம் வேணாம் அதை மட்டும் விட்டுடுன்னு எவ்வளவோ கெஞ்சினாலும் அந்த ஆட்டுக்குட்டி அந்த பாக்ஸை தள்ளி விட்டுடுது. அது அப்படியே வீட்டுக்கு நடுவில் இருக்க ஓட்டை வழியா கீழே விழுந்துடுது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனால பூதம் ரொம்ப சோகமா உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுது. ஆட்டுக்குட்டி பூதத்தை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அந்த பூதம் ஆட்டுக்குட்டியை தள்ளி விட்டுடுது. இதனால ஆட்டுக்குட்டியே டீ போட்டுட்டு வந்து பூதத்துக்கு கொடுக்குது. ஒரு வழியா பூதம் சமாதானமாகி 2 பேரும் டீ குடிக்க போகும்போது கரெக்டா குட்டியோட அம்மா அங்க வருது. அவங்க அம்மா வந்ததால குட்டி பூதத்தை விட்டுட்டு அவங்க அம்மா கூட போயிடுது. மறுபடியும் யாரும் கூட இல்லாம தனிமையில வாழணுமா அப்படின்ற மாதிரி பூதம் சோகமா உட்காந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி நீயே எங்க கூட வந்துடுன்ற மாதிரி சொல்ல பூதமும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுது. அப்ப குட்டியோட அம்மா வேணாம் பூதம்லாம் நம்ம கூட வரக்கூடாதுன்ற மாதிரி தலையாட்ட 2 பேரும் மறுபடியும் சோகமாயிடுறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து பூதத்தோட வீடு இடிஞ்சு விழுந்ததால குட்டியோட அம்மாவும் சரி நீயே எங்க கூட வான்னு ஓகே சொல்லிடுறாங்க. இதனால 3 பேருமே ஹாப்பியா அங்க இருந்து போறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி பூதத்தோட விளையாண்டுகிட்டே போகுது.